ஸோ இப்போ ஃபேமிலி வைஸ் பேசலாம். நான் இன்னைக்கு வந்த வரிசையில் கூப்பிடுறேன். ஃபஸ்ட்டு எஸ் அரவிந்த் அண்ட் ஃபேமிலி நல்ல ஒரு பலத்த கரவொலியோட தம்பி உங்க பேர் அக்கா பொண்ணு சார். பேசுங்க அரவிந்த். என் பேர் அரவிந்த். என்னோட சொந்த ஊர் தொழுதூர் பக்கத்தில் ராமநத்தம். நான் அந்த லாஸ்ட் முடிஞ்ச குரூப் 4ல் 174 கொஷின் போட்டிருந்தேன். என்னோட ஓவரால் ரேங்க் 689, கம்யூனல் ரேங்க் 224. நான் ரூரல் டிபார்ட்மெண்ட் எடுத்திருக்கேன் பெரம்பலூரில். என்ன ஏஜ் உங்களுக்கு? 28 சார். 28. மேரேஜ் ஆகிடுச்சா? இன்னும் இல்லை சார். இப்போ நல்ல பொண்ணாக பார்க்கணும். அது கவுன்சிலிங்கில் பார்த்தீங்களா? இல்லை சார், இங்கே தான் சார் எங்கள் அம்மா தேடிட்டு இருக்காங்க. இங்கே தான் தேடுறாங்க. இங்கே தான் தேடிட்டு இருக்காங்க. ஃபேமிலியோட வந்து தேடிட்டு இருக்காங்க. இங்கே தேடுறாங்களா? யாராச்சும் வில்லிங் இருந்தால் மேட்ரிமோனியில் நடத்திட்டு இருக்கேன். யாராச்சும் வில்லிங் இருந்தால் அட்மிஷன் போடலாம். யாராவது வில்லிங் இருந்தால் சொல்லுமாப்பா. ஓப்பனாக கேட்குறாரு தம்பி மாப்பிள்ள. பேசுங்க பேசுங்க. நான் ஃபஸ்ட்டு எங்கள் ஃபேமிலிக்கு தான் நன்றி சொல்லணும். அவங்க மூலியமாக தான் நான் இந்த இன்ஸ்டியூட்டுக்கே வந்தேன். சார் வந்தவுடனே நான் தூரத்தில் தான் உட்காந்துருப்பேன். ஃபஸ்ட்டு நான் சாரை பார்க்கும்போது சாருக்கு மேரேஜ் ஆயிடுச்சா, இவருக்கு எவ்வளோ சம்பளம் கொடுப்பாங்கன்னு தான் யோசிச்சுட்டு இருந்தேன். சார் இந்த இன்ஸ்டியூட்டோட ஓனர்னே எனக்கு தெரியாது ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் தான் தெரியும் சார் தான் ஓனரு, இங்கே எல்லாமே லேபரு எல்லாமே அவர் தான் அப்படின்னு. ஓனரு லேபரு எல்லாருமே நான் தானா? சார் கிளாஸில் எனக்கு பாலிட்டி கிளாஸ் தான் ரொம்ப பிடிச்சதுலேயே. 50 ஆர்டிக்கல் 4 நாள் எடுப்பார். அடுத்த ஒரு 300 ஆர்டிக்கல் 2 நாளில் முடிச்சிருவார். எக்ஸாமில் போய் பார்த்தா நமக்கு என்னடா இவர் இப்படி எடுத்துகிட்டு இருக்காரு அப்படின்னு தோணும். எக்ஸாமில் போய் பார்த்தா தான் நமக்கு தெரியும் எந்த இடத்துல இவருக்கு டெப்த்து கொடுக்கணும், எந்த இடத்துல டெப்த்து கொடுக்கக்கூடாதுன்னு. அப்போ தான் நம்மளை யோசிக்க வைப்பார். அங்கே தான் அதுமாதிரி ரிவிஷன் கிளாஸ் எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. நான் இங்கே வந்து இந்த ஆக்சுவலாக இந்த ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் தொடங்குறது எல்லாருக்கும் ஈஸி. எல்லோரும் பிரம்மாண்டமாக தொடங்கிடுவாங்க. ஆனால் தொடர்றது தான் எல்லாருக்கும் கஷ்டமாயிருது. எல்லாரும் தொடர்ந்து படிங்க. எல்லாரும் ஒரு நாள் மேடை ஏறலாம், ஜெயிக்கலாம். என்னோட இந்த வளர்ச்சிக்கு காரணம் சார் போட்ட பேஸ்மெண்ட் தான். அந்த பேஸ்மெண்ட்டுங்கிற வார்த்தை ரொம்ப முக்கியம். ஆக்சுவலாக எனக்கு ஒன்றுமே தெரியாமல் தான் வந்தேன். ஒரு பேசிக்காக சயின்ஸில் ஒரு சைலம்னா தண்ணீரை கடத்தும், ஃப்ளோயனா உணவுப் பொருளை கடத்தும், அந்தளவு கூட ஒரு நாலேஜ் இல்லாமல் தான் இங்கே வந்தேன். ஆனால் இப்போ இவ்வளோ தூரம் வளர்ந்துருக்கேன்னா அதுக்கு சார் போட்ட பேஸ்மெண்ட்டு தான் காரணம் எல்லாத்துக்கும். அந்த பேஸ்மெண்ட் அப்படிங்கிற வார்த்தையை நல்லா கவனிச்சிங்க. ஏன்னா நிறைய பேர் பண்ணுற தப்பு என்னென்னா, நிறைய பார்க்குறேன் பேசிக்கே இல்லாமல் எக்ஸாம் போகிறாங்க. அது என்ன பண்ணுறாங்கன்னா டெஸ்ட் மட்டும் எழுதுறாங்க. பேசிக்கே இல்லாமல் டெஸ்ட் எழுதி என்ன பிரயோஜனம்? ஒரு டாபிக் முழுசாக 360 டிகிரியில் தெரிஞ்சால் மட்டும்தான் அதில் கேட்குற கேள்விகளை ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியும்.
நிறைய பேர் கொஸ்டின் மட்டும் பார்த்து அது சம்மந்தப்பட்ட செய்தி மட்டும் தெரிஞ்சுக்கிட்டு போகிறாங்க. அது இப்போலாம் ஒத்தே வராது, இஷ்டத்துக்கு கேட்குறாங்க. இதை சொல்ல வந்தீங்க. சார் போட்ட பேசிக்கால தான் நான் இவ்வளோ தூரம் வளர்ந்துருக்கேன். ப்ரீவியஸ் இயர் கொஷின் வந்து டெய்லியும் ஒரு 100 கொஷின் போட்டு பார்த்துட்டே இருங்க. சிலபஸ் எல்லார் கையிலையும் சிலபஸ் எப்பயுமே வச்சுருங்க. அதுதான் ஜெயிக்கிறதுக்கான வழி. சிலபஸ் இருக்கணும், ப்ளஸ் 100 கொஷின் டெய்லியும் ப்ரீவியஸ் இயர் கொஷின் வந்து டெய்லியும் போட்டு பார்த்துட்டே இருங்க. ஒரு கன்சிஸ்டன்சியாக படிச்சுட்டே இருங்க. ஒரு நாளைக்கு ஒரு 8 hours 9 hours சார் கிளாஸ் இல்லாமல் ஒரு 6 hours 7 hours வச்சும் கண்டிப்பாக படிக்கணும். அதுமாதிரி கரெக்டாக தூங்குங்க. தூங்காமல் படித்தா அது மெமரியில் நிற்காது. நான் போன எக்ஸாம் வந்து ஃபெயிலாக போனதுக்கு காரணமும் அதுதான். சார் வந்து எல்லோரும் தயிர் சாதம் சாப்பிட்டு தூங்கிட்டு போங்கன்னு சொல்லுவார். ஆனால் நான் அது கிண்டல் பண்ணுறாரு சும்மா நினச்சிட்டு போயிட்டேன். ஆனால் அது அங்கே போயிட்டு எனக்கே ஆப்பா மாறிடுச்சு. நான் அங்கே போயிட்டு தூங்கிட்டேன் எக்ஸாம் ஹாலில். இங்கே தூங்காமல் போய் எக்ஸாம் ஹாலில் தூங்கிட்டேன். அதனால் எல்லோரும் கரெக்டாக தூங்கிட்டு போங்க. சார் சொல்கிறத ஃபாலோ பண்ணுங்கள். எதுவும் விளையாட்டுக்கு சொல்கிறாரு நம்ம நினச்சிப்போம், ஆனால் அதுதான் அவங்க சீரியஸாக மாறும். நமக்கு எக்ஸாமுக்கு முத நாள் படித்தவங்களுக்கு தூக்கம் வராது, மித்தவங்களுக்கு தூக்கம் வரும். நல்லா அந்த பதட்டத்தில் தூங்காமல் இப்போ விட்டுட்டா கஷ்டம்னு சொல்லி நல்லா தயிர் சாதம் சாப்பிட்டு நல்லா தலை குளிச்சுட்டு தூங்குங்க, அப்போ தான் தூக்கம் வரும் அப்படின்னு சொல்லுவேன். அதை நான் கிண்டல் பண்ணுறேன்னு நினச்சிருக்காரு. அதனால் ஒரு எக்ஸாம் பாதிச்சேங்கிறாரு. அதனால் இப்போ நான் ஒரு 2 வருஷம் வேஸ்ட்டாக போயிடுச்சு எனக்கு திரும்ப இந்த எக்ஸாம் கிளியர் பண்ணுறதுக்கு. பொதுவாக இந்த போட்டித் தேர்வில் அப்படி தான், ஒன்று விட்டுட்டிங்கன்னா திருப்பி எடுக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துரும். வர ஜூன் ஜூலை செப்டம்பர் 3 எக்ஸாம் இருக்குது. இவங்களுக்கும் உங்களுக்குமே இந்த குரூப் 4 தவிர மீதியெல்லாம் நீங்கள் எழுதலாம். அப்போ அந்த எக்ஸாம்ஸ்னால் இப்போலேருந்தே அது ரொம்ப தெளிவாக, அதை விட்டிங்கன்னா திருப்பி எப்போ அப்படிங்கிறது நமக்கு சரியாக தெரியாது. இப்போ நம்ம ஒரு லேட்டாக பாஸ் பண்ணுறதால நமக்கு நிறையா இழப்புகள் வரும். இப்போ வந்து முன்னே வந்து விஓஓ எக்ஸாம் தனியாக இருந்தது, குரூப் 4 தனியாக இருந்தது, ஒன்றாக்கிட்டாங்க. இப்போ அதில் நிறையா பாதிப்பு வந்துச்சு. திரும்ப இப்போ வந்து ஃபாரஸ்ட் கார்டு ஃபாரஸ்ட் வாட்சரும் திரும்ப இதிலே சேர்த்துட்டாங்க. இப்போ முன்னே தனியாக 9000 வேக்கன்சி ஜேஏக்கு மட்டும் விட்டுருந்தாங்க. இப்போ வந்து ஃபாரஸ்ட் கார்டு ஃபாரஸ்ட் வாட்சர்லாம் சேர்க்கறதால நமக்கு தான் இழப்பு வரும். அதனால் சீக்கிரமாக ஜெயிச்சிருங்க, ரொம்ப தாமதப்படுத்தாதீங்க. இன்னும் 140 நாள் தான் இருக்குது குரூப் 4க்கு. அதனால் தொடர்ந்து படிங்க, எல்லாரும் நிச்சயமாக வெற்றி பெறலாம். ஒரு நாள் இன்றைக்கி வெற்றி பெறலனாலும் ஒரு நாள் நம்ம இந்த ஸ்டேஜ் ஏறுவோம். அதனால் யாரும் விட்டுட்டு போயிடாதீங்க, முடிகிற வரையும் முடிச்சுட்டு போயிருங்க. நான் இன்ட்ரோடக்ஷனில் தானே சொன்னேன், டிஎன்பிஎஸ்சி அடிக்கடி அவங்களோட சிலபஸை பேட்டர்னை மாற்றிக்கிட்டே இருக்காங்க. அவங்களே குழப்புறாங்க, இன்னும் நம்மளும் குழப்பணும்னா இன்னும் கஷ்டம்னு சொன்னேன். உண்டா இல்லையா? அதனால் அதை புரிஞ்சுக்கிட்டு நல்லா ஒர்க் பண்ணணும். ஒரு நிமிஷம் இப்போ ஓவரால் சவுண்டு கரெக்டாக இருக்கா? அது ஆடிபிளாக இருக்கா? நடுவில் ஆடிபிளாக இருக்கான்னு கேட்டேன். ரமேஷ் ரமேஷ் வந்தோடனே அங்கே கொஞ்சம் சவுண்ட் இன்க்ரீஸ் பண்ண சொல்லுங்கள், சரியா? வெரி குட். எல்லோரும் இன்ட்ரடியூஸ் பண்ணேன். இவங்க தான் எங்கள் அம்மா. அப்பா இல்லை, எனக்கு அம்மா தான். இந்த எவ்வளோ வறுமையிலையும் எங்களை செழுமையாக தான் வளர்த்தாங்க அம்மா. எப்பயுமே அவங்க தான் கஷ்டப்பட்டாங்க. அப்பா இல்லை, அவங்க தான் தாத்தா. தாத்தாவுக்கு 83 வயசாகுது. இன்னொருத்தையும் அவர் விவசாயம் தான் பண்ணிகிட்ருக்காரு. அவர் அடிக்கடி என்கிட்ட சொல்கிறது, நம்ம 10 விரலில் உழைச்சாதான் 5 விரலால் சாப்பிட முடியும் அப்படின்னு. காலைல எப்பயுமே 4 மணிக்கு பார்த்தா அவர் வீட்டிலே இருக்க மாட்டார், காட்டில் தான் இருப்பார். நம்ம 4 மணிக்கு எழுந்து படிக்கிறதுக்கு கஷ்டப்படுவோம், ஆனால் அவர் போய் வேலை செஞ்சிட்ருப்பார், உழைச்சிட்ருப்பார். சூப்பர், வெரி குட். அடுத்து எங்கள் மாமா, அவங்க தாய் மாமா, அவங்க எனக்கு ஃபினான்ஷியலாக ரொம்ப ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காங்க. நான் இந்த இன்ஸ்டியூட் வர்றதுக்கே முக்கியமான காரணம் அவங்க தான் போய் என்ஆர்னு ஒருத்தவங்களை பாருங்கள், என்ஆர்னு ஒரு இன்ஸ்டியூட் இருக்குது, போய் பாருங்கள் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் இங்கே வந்த பண்ண தான் சகிலாக்கா ஒரு ஃபார்ம் கொடுத்தாங்க. அதில் அடிப்போம், உதைப்போம், குத்துவோம் அப்படிலாம் போட்டிருப்பாங்க அந்த ஃபார்மில். இப்போ அந்த ஃபார்ம் கொடுக்குறாங்களான்னு தெரில, அந்த முன்னாடி அந்த ஃபார்ம் இருந்துச்சு. அதுமாரி எங்கள் தாத்தா இங்கே வந்தோடனே இது என்ன ஸ்கூலா என்ஆர் ஸ்கூல் எப்போ ஓப்பன் பண்ணுவாங்க? இது ஸ்கூல் இல்லை தாத்தா, அகாடமி அப்படின்னு சொல்லுவேன். ஆனால் ஸ்கூலோட மோசமாக தான் இங்கே நடக்கும். அடிப்பார், உதைப்பார், எல்லாம் பறக்கும். கோவம் வந்தால் சார் என்ன பண்ணுவார் நமக்கே தெரியாது, அவருக்கும் தெரியாது. எங்கே இப்போல்லாம் மாறிட்டாங்க, நானும் மாறிட்டேன், அவங்களும் மாறிட்டாங்க. ரொம்ப நாள் கழிச்சு இன்னைக்கு தான் கொஞ்சம் கோவத்தை காட்டியிருக்கேன். அவங்க எங்கள் அக்கா எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்காங்க. எதுனாலும் நியூஸ் பேப்பரில் பார்த்து டக்குன்னு எனக்கு சொல்லிகிட்டே இருப்பாங்க, இது இப்படி வருது, இந்த எக்ஸாம் கால்ஃபர் பண்ணியிருக்காங்க, இவ்வளோ வேகன்சி இன்க்ரீஸ் பண்ணுறாங்க அப்படின்னு. எதுனாலும் எனக்கு அப்டேட் கொடுத்துட்டே இருப்பாங்க எங்கள் அக்காவை சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. என் தங்கச்சி மட்டும் வர முடியல, பிஎஸ்சி மேக்ஸ் படிச்சுட்டாங்க. ஆனால் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கீங்க, அதான் பாருங்கள், அதுக்கு எதுக்கு படிச்சிங்க? அடுத்து என் தங்கச்சி ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்களால வர முடியல, கோயம்புத்தூரில் இருக்காங்க. அவங்களும் டிஎன்பிசி ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்காங்க சார். சூப்பர், இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் இதெல்லாம் அக்கா பசங்க சார். எல்லாம் குட்டீஸ்.
ஒரு வெற்றி எல்லாரையும் சந்தோஷப்படுத்துது பார்த்தீங்களா, அது முக்கியம். புரிதல? அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா, ஜெயிச்சிரு தோக்காத அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா தோத்துட்டா நம்ம அடுத்தவங்க சொல்கிறபடி வாழ்கிற மாதிரி இருக்கும், ஜெயிச்சுட்டா நம்ம நினச்சபடி வாழலாம். அதுக்காகவாச்சும் ஜெயிக்கணும். இப்போ தம்பி அரவிந்த் எல்லாரையும் இன்ட்ரடியூஸ் பண்ணணும்னு நினைக்கிறாரு, முடியுது. அந்த வெற்றி தான் அந்த வாய்ப்பை உருவாக்குது. அந்த வெற்றி தான் அந்த வாய்ப்பை உருவாக்குது. இன்னும் பல மேடைகளை உருவாக்கும், இன்னும் பல சந்தர்ப்பங்களை உருவாக்கும். ஆனால் தோத்துட்டா நம்ம வேற யாராவது சொல்கிறபடி எங்கேயாவது நின்றுக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். அதுக்காகவாச்சும் என்ன பண்ணணும், நம்ம நினச்சபடி வாழ்கிறதுக்காகவாச்சும் ஜெயிக்கணும். புரியுதா? ஜெயிச்சிடலாமா? வெரி குட். இதில் யார் ரொம்ப குட்டீஸ் லிஸ்ட்டு பெருசாக இருக்கு. இல்லை யார்? 3 பேருமே அக்கா பொண்ணா? யார்? நீங்கள் தான் அந்த 3 பொண்ணை பெற்றவரா? அவங்களா? அப்போ இவங்க தாய் மாமா, அக்கா மாமா. நான் அவங்கள இந்த 3 பொம்பளை பிள்ளையும் பெற்றது நீங்கள் தானே? ஆமாங்க சார். ஏன் 3? ஒரே வெக்கம்தான். ஏன் 3? சும்மா சொல்லுங்க. எல்லாம் சாதிப்பாங்கங்க சார். சாதிப்பாங்கன்னு தான் சார். என்னது? சாதிப்பாங்களா? சூப்பர். எல்லாரும் சாதிப்பாங்க. ஆனா ஒரே ஒரு ஆம்பளை பையன் வேணும்னு தானே 3 பொம்பளை பிள்ளை. இதுக்கு மேல ரிஸ்க் வேணும்னு தான் விட்டீங்க, அப்படிதானே? இல்லைங்க சார். நீங்களே இப்படி பண்ண அப்படி பிஎஸ்சி மேக்ஸ் படிச்சுட்டு. சரி, பிஎஸ்சி மேக்ஸ் எங்க படிச்சீங்க? தனலட்சுமி இல்லைங்க சார். தனலட்சுமியில் தான் படிச்சீங்க. எப்போ படிச்சீங்க? 2012 படித்தேங்க. 2012. ஏன் படிச்சீங்க? இப்படி 3 பிள்ளைய பெற்று போட்டு வீட்டிலே இருக்கிறதுக்கு எதுக்கு படிச்சீங்க போய்? அப்பயே படிக்க வச்சிட்டேன். மைக்கிட்டு வைங்க. படிக்கலான்னு படிச்சு சார், மேரேஜ் அப்படியே அப்படியே போயிடுச்சிங்க சார் லைஃப். இப்போ உங்கள் பேருமா? அனுஷாங்க சார். அதாவது அரவிந்தோட சிஸ்டர் அனுஷா. அனுஷா கிட்ட நீங்கள் ஏன் படிச்சீங்கன்னு ஏன் கேட்குறேன். யோகி பாபு சொல்லுங்க, சும்மா சொல்லுங்க. வேலைக்கு போகல, வேலைக்கு போகிறதுக்கு எதுக்கு படிச்சீங்க அதானே கேள்வி. இதுக்கு 10th முடிச்ச உடனே கல்யாணம் பண்ணியிருக்கலாம், +2 முடிச்ச உடனே கல்யாணம் பண்ணியிருக்கலாம். அதுக்கு எதுக்கு 3 வருஷம் தள்ளி, இதானே கேள்வி. இப்போ புத்திசாலியாக இருந்தால் எப்படி போல் சொல்லுவாங்க, ஏன் 3 பிள்ளைங்களை வளர்க்க அந்த படிப்பு பயன்படும் அப்படின்னு வைய. இருந்தாலும் அவங்களுக்கு என்ன, அவங்களுக்கு என்னங்கிறது இருக்குல்ல. இது இப்போ அரவிந்தை நீங்கள் உள்வாங்குறீங்களோ இல்லையோ, அனுஷாவை உள்வாங்கணும். என்ன அர்த்தம்? படிக்காமல் கொஞ்சம் அலட்சியமாக இருந்துட்டா கூட இப்போ இருக்க சூழ்நிலைக்கு இதேமாரி 3 குழந்தையோட படித்தும் ஹவுஸ் ஒய்ஃபாக தான் இருக்கணும். இதான் நம்ம நாட்டு நியதி. அதுக்கு எதுக்கு படிக்கணும்னு கேட்குறேன், இதான் கேள்வி. ஒரு குழந்தைய 3 குழந்தைய வரிசையாக பெற்றுட்டு அவங்கள வளர்க்குறதுல மட்டும் கவனம்னா, இப்போ எங்கள் காலத்தெல்லாம் எங்கே படிக்க வச்சாங்க? லேடிஸ்லாம் அந்தளவுக்கு படித்ததில்ல. கல்யாணம் பண்ணுவாங்க, குழந்தைய வளர்ப்பாங்க. இப்பயும் அப்படி தானே? அப்போ அதுக்கு தான் நீ இருக்கியா? அதான் கேள்வி. நீ கொஞ்சம் அசந்தினா இப்படி ஆயிடும். இதுதான் ரொம்ப முக்கியம். கொஞ்சம் விட்டுட்டினா இப்படி தான் ஆகிடும். அப்புறம் இவங்களுக்காக நீ வாழ்க்கையை ஃபுல்லாக வாழ்ந்து முடிக்க வேண்டியதான். உனக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்காது. இப்போ வாழ்க்கை ஃபுல்லாக அவங்களுக்கு அனுஷாவுக்கு யாருக்கு தான்? 3 குழந்தைக்கு தான். இது எவ்வளோ கஷ்டம் 3 பேரையும் வளர்க்குறது. அதுக்கு அவங்களுக்கு ஒரு கனவு இருந்திருக்குல்ல படிக்கும்போது. இப்போ எங்கே போய் நிறைவேற்றுறது இனிமேல் தான்? ஆனால் நிறைவேற்றலாமா? வாய்ப்பு இருக்குது. இப்படி தான் நிறைய எக்ஸாம்ஸ் இருக்குது. படிங்க, பிள்ளைங்க இனிமேல் தானாக வளரும். நம்ம தான் வளர்க்குறோம்னு நினச்சக்கூடாது, அதை மட்டும் வளரும். படிங்க, ஜெயிக்கலாம். சரியா? சொல்லுங்க, படிப்போம் ஜெயிப்போம்னு. படிப்போம் ஜெயிப்போம். சூப்பர் சார், சூப்பர்மா. தாய் மாமா சொல்லுங்க. எல்லாம் குழந்தைங்களும் சொல்கிறாங்க, நல்லபடியாக கொஞ்சம் நல்லா படிக்கணும். பேரண்ட் எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு எல்லாத்துக்கும் தெரிஞ்சு வச்சுக்கணும். பேரண்ட் கஷ்டப்பட்டால் தான் உங்களை வந்து நல்லா படிக்க வைக்க முடியும். அதேமாதிரி பேரண்ட்டுக்கு நீங்கள் எவ்வளவுக்கு படித்து நல்ல ஒரு மார்க் எடுத்து காட்டுறீங்களோ அந்த அளவுக்கு ஒரு நல்லதாக இருக்கும். பசங்க ஜாலியாக விளையாடணும் போகணும்னு இருப்பாங்க. அந்த விளையாட்டில் விளையாடுற டைமில் விளையாட்டு வைக்கணும். மற்ற டைமில் பாடம் படிக்கும்போது படிப்பில் கவனத்தை வைக்கணும். ஏன்னா ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு இதுவும் படிக்காமல் விட்டோம்னா எவ்வளோ பின்னாடி கஷ்டப்படுறோம் போகிறோம்னு தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா அவங்களுடைய அப்பா அம்மா எவ்வளோ கஷ்டப்பட்டு எவ்வளோ இது பண்ணி படிக்க வைக்கிறாங்க. நாங்களாம் ஒவ்வொரு டைமும் படிக்காததால் எவ்வளோ ஒரு இடத்துக்கு போகணுன்னா ஒன்றும் தெரியாது.
அதையெல்லாம் கேட்டு ஒவ்வொருத்தங்கிட்டையும் கேட்கும்போது அசிங்கமாக இருக்கும். அதுக்காக நம்ம வீட்டில் இருக்கிற பிள்ளைங்களை எப்படியாவது நல்லபடியாக படிக்க வைக்கணும். அதுக்காக முயற்சி பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். நீங்கள் என்ன பண்ணுறீங்க? டிரைவராக இருக்குங்க சார். என்ன டிரைவர்? இப்போ ஆம்புலன்ஸ் ஓட்டிருக்கேன். ஆம்புலன்ஸ் டிரைவர். ஆமாங்க சார். சூப்பர்ல. செய்யும் தொழிலே தெய்வம். கண்டிப்பாக. விதத்தில் நீங்கள் செய்கிற தொழில் உண்மையிலே தெய்வம். சரி, கண்டிப்பாங்க சார். பட் இருந்தாலும் வெளியில் போகும்போது சொல்லும்போது அசிங்கமாக இருக்குன்னு ஏன் சொல்கிறீங்க? இவனா அது ஒருத்தங்க நம்மளை படிக்கலைங்கிறதால ஒரு இதாக பார்க்குறாங்க. படிக்கலைங்கிறது அவமானம்லாம் இல்லை, ஒரு நல்ல வேலைக்கு போகணுங்கிறதுக்கு தான், அவ்வளோதான். மற்றபடி இப்போ ஐயா என்ன படிச்சிருப்பாங்களே, எவ்வளோ பேர் படிக்கல, அவங்க செய்கிற வேலைகளும் சிறப்பு தானே. சிறப்பு தாங்க சார். எல்லாரும் செய்கிற இப்போ படிப்புங்கிறது சும்மா ஒரு இதுக்கு தான், அதனால மற்றது இதுன்னு இல்லை. நாலேஜும் கொஞ்சம் இருக்குங்க சார். அது இருக்கும் உங்களுக்கு. இப்போ உங்களுக்கு ஆம்புலன்ஸ் ஓட்டுற நாலேஜ் எங்களுக்கு இருக்காதுல்ல, அவங்கவுங்களுக்கு சரியில்லை, அவ்வளோதான். செய்யும் தொழில் தெய்வம். தெய்வம். சூப்பர். ஒரு நல்ல வாழ்த்துக்கள் சொல்லுங்கள் ஐயாவுக்கு. வேற ஏதாவது சொல்லணும்னா சொல்லுங்க. எப்போ வீட்டுக்காரர் ஏன் இல்லை? வீட்டுக்காரர் வீட்டில் பக்கத்துலேயே ஆக்சிடென்ட் சார். ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு சார். ஆக்சிடென்ட்? ஆமாம் சார். எப்போ? 28. இப்போ தானே? ஆமாம் சார். ஓஹோ. எத்தனை குழந்தைங்க உங்களுக்கு? எனக்கு வந்து 3 குழந்தைங்க சார். 2 பொண்ணு 1 பையன் சார். 2 பொண்ணு 1 பையன். ஆமாம் சார். உங்கள் பையன் சொல்கிறாரு நீங்கள் வறுமையிலையும் செழுமையாக வளர்த்தீங்கன்னு. ஆமாம், ரொம்ப கஷ்டப்பட்டு தான் சார் வளர்த்தேன் பையனை. பையன் பொண்ணுங்க எல்லாமே நான் படிக்கலைங்கிறதுக்காக திறமையாக படிக்கணும்னு சொல்லிட்டு சார் நான் எல்லாத்தையுமே படிக்க வச்சேன் சார். என்ன கஷ்டப்பட்டீங்க அப்படி? ஏன் சார், அப்புறம் பணம் வேணும்ல சார் படிக்க வைக்கிறதுக்கு. அதான், அதுக்கப்புறம் என்ன கஷ்டம்? அதுக்கு பண்ணனா விவசாயத்தில் பண்ணாதான் சார் பணம் வரும். விவசாயத்துல விளையுது வருது, எப்படி வரும்? நம்ம வேலை செய்யாமல் வருங்களா சார்? என்ன வேலை செய்யறீங்க? அப்படியே போய் கொடுக்குறீங்களா? காட்டில் களை வெட்டணும், உரம் போடணும், இதெல்லாம் போட்டால் தான் சார் வரும். எடுப்பேன் சார். அதுக்கு முன்னே என்ன ஆகுது? களை எடுப்பீங்களா? எடுப்பேன் சார். உரம் போடுவீங்களா? எல்லா வேலையும் பார்ப்பேன் சார். எல்லா வேலையும் பார்ப்பேன் சார். 100 நாள் வேலை திட்டத்துக்கு போவீங்களா? அதெல்லாம் முன்னே போனேன் சார். இப்போ உடம்பு சரியில்லை, மாடு முட்டி ஆப்ரேஷன் பண்ணியிருக்குங்க சார் கழுத்தில். அதனாட்டி அதுலேருந்து கொஞ்சம் போகிறதில்ல சார். சம்பளம் எவ்வளோ கிடைக்கும் ஒரு நாளைக்கு? எனக்கு சம்பளம்லாம் இல்லைங்க சார். சொந்த வயல்? சொந்த வயல், வீட்டு வாடகை வருதுங்க சார். அதை வச்சு தான் சார் தம்பியை படிக்க வச்சது. எனக்கு 3 பிள்ளைங்களும் நல்லா படிக்கணும் சார். நான் படிக்காததுக்கு திறமையாக படிக்கணும்னு சொல்லிட்டு. ஏன் படிக்கணும்? ஏன் படிக்கணும்னா ஒரு வேலைக்கு போகணும், கௌரவமாக இருக்கணும். ஏன் அவங்க கூட வந்து விவசாயம் பண்ண வேண்டியது? விவசாயத்தில் கௌரவம் வராதுங்க சார். கௌரவம் வராதுங்க சார். கௌரவம் வராது. நம்ம நாடு எப்படி மாறிடுச்சு பார்த்தீங்களா? விவசாயத்தில் கௌரவம் வராது. வராது. புரியுதா இல்லையா? படித்து வேலைக்கு போனாதான் கௌரவம். அப்படி நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை. இருந்தாலும் உங்கள் பேரண்ட்ஸ் அப்படி நினைக்கிறதுனால நீங்கள் அதை செஞ்சாது காட்டுங்க. செஞ்சுட்டு ஒரு 20 வருஷம் வேலை பார்த்துட்டு அப்புறம் ரிசைன்மெண்ட் வந்து வேணால் விவசாயம் பாருங்கள். சரியா? பாருங்கள், அவங்களாம் ப்ராக்டிக்கலாக ஃபீல்டில் இருந்து சொல்கிறாங்க. நம்ம தியரிட்டிக்கலாக விவசாயம் சூப்பரு, விவசாயம் பெருமை அப்படிலாம் சொல்லலாம். ஆனால் ப்ராக்டிக்கலாக ஒருத்தரால் அப்படி சொல்ல முடியாது. நீ படித்து வேலைக்கு போகிறது தான் நல்லதுங்கிறாங்க. விவசாயத்தெல்லாம் ஒன்றுமே பண்ண முடியாதுங்க சார். கூலி வேலை ஏறுறது, ஆளுங்களால் வச்சுலாம் சமாளிக்க முடியாதுங்க சார். இப்போல்லாம் ஆளுங்களை வச்சுட்டு சமாளிக்க முடியாது, எதுவும் பண்ண முடியாதுங்க சார் இப்போல்லாம். அதனால படித்து வேலைக்கு போகிறதா? ஆமாம், வேலைக்கு போனால் தான் சார் நம்ம முன்னேற முடியும். உங்கள் பேருமா? வளர்மதிங்க சார். வளர்மதி. வளர்மதி இலக்கண குறிப்பு. வினைத்தொகை. நீங்கள் வந்து வினைத்தொகைமா? எப்படி வினைத்தொகை? வளர்ந்த மதி, வளர்கின்ற மதி, வளரும் மதி, காலம் கறந்த பெயரச்சமே வினைத்தொகை. காலம் கறந்த பெயரச்சமே, காலம் கறந்த பெயரச்சமே வினையச்சமே, சாரி பெயரச்சமே வினையச்சமா? ரொம்ப சந்தோஷம், வாழ்த்துக்கள். சரிங்க சார். அதான் சொல்றியா? படிக்கவே மாட்டேங்குது, ஏதாவது சொல்லிட்டு போ. பாஸ் பண்ணுறதுக்கு ஒரு 4-5 டிப்ஸ் இருக்குது. எல்லோரும் அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். இன்னும் 140 நாள் தான் இருக்குது. ஃபஸ்ட்டு டிப்ஸு, எல்லார் கையிலையும் சிலபஸ் இருக்கணும். 2வது டிப்ஸு, எல்லோரும் தொடர்ந்து ஒரு நாளைக்கு ஒரு 6 மணி நேரம் 7 மணி நேரம் சார் கிளாஸ் போக மீதி 6 மணி நேரம் 7 மணி நேரம் படிக்கணும். கரெக்டாக ஒரு 7 மணி நேரம் தூங்கிடணும். 4வது டிப்ஸு, ப்ரீவியஸ் இயர் கொஷின் டெய்லியும் பார்க்கணும்.
தூங்குறதுக்கு முன்னாடி. அதுவே தூக்கத்தை கலைச்சி விட்ரும். நமக்கு ஒரு 10 கொஷின் தெரியலனா அதுவே நம்ம தூக்கத்தை கலைச்சி விட்ரும். ஒரு கொஷின்லேயே நமக்கு 2000 3000 பேர் முன்னாடி இருப்பாங்க. நம்ம நினச்சிட்டு இருக்கோம் ஒரு கொஷினில் தான் 2000 3000 பேர் முன்னாடி இருக்காங்க அப்படின்னு. ஆனால் 1 மணி நேரம் படிக்கலாம் கூட 2000 3000 பேர் முன்னாடி போயிடுவாங்க. அந்த 1 மணி நேரம் நம்ம படிக்காமல் வேஸ்ட் பண்ணால் நமக்கு முன்னாடி எத்தனை லட்சம் பேர் போவாங்கன்னு யோசிச்சு ஒவ்வொரு நிமிஷமும் நல்லா படிங்க. இன்னும் 140 நாள் தான் இருக்குது குரூப் 4க்கு. எல்லாருக்கும் ஆல் தி பெஸ்ட். வெரி குட், சூப்பர் சூப்பர். வாங்க. இதில் அவர் சொல்கிற ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்லாம் நடத்தும் போதே சேர்ந்து சொல்லிக்கிட்டு இருப்பேன். இன்னொன்று டியூஸ்டே டெஸ்ட்டில் அந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்லாம் வரும். புரியுதா? சிலபஸை அப்பப்போ போர்டில் வச்சு உங்களுக்கு காட்டுறேன். அப்படி தானே? ஸோ அதில் நானே செஞ்சிடறேன் உங்களுக்கு. நீங்கள் படித்தா மட்டும் போதுமானதாக இருக்கும். இது என்னதுங்க? இது என்ன என் கையில் வச்சிருக்கீங்க? சார் இது என்னதுன்னு? சும்மா குமுதம் புக்கு சார். அதான் நீங்கள் ஏன் கையில் வச்சிருக்கீங்க? நான் சும்மா பொழுதுபோக்காக படிச்சுக்கிட்டு இருக்கேன் சார். பொழுதுபோக்குக்கு ஐயா குமுதம் படிச்சுக்கிட்டு இருக்காங்க பாருங்க. எந்த வயசு? 83 வயசு. ஏதோ ஒன்று படிக்கணும்னு நினைக்கிறாங்க பாருங்க. இந்த புக்கை எங்கேருந்து எடுத்தீங்க? சார் இந்த புக்கை எங்கேருந்து எடுத்தீங்க? சரியாக காது கேட்காது சார். பஸ்ஸில் வரும்போது யாரோ வச்சுட்டு போயிட்டாங்க. படிக்க தெரியுமா இது உங்களுக்கு? தெரியும் சார். சூப்பரில் நல்லா ஒரு கிளாஸ் கொடுத்துருங்க. குட்டீஸ் எல்லாம் சேர்த்து ஒரு சாலில் போடட்டுமா? அம்மா வாங்க. வறுமையிலேயே செழுமையா வளர்த்ததுக்கு பொதுவாக இங்கே மெடல் கொடுப்பேன். இப்போ பையனுக்கு அம்மா கொடுக்குறாங்க. கொடுங்கம்மா. நினைவு பரிசு. தேங்க்யூ. அதெல்லாம் இருக்கட்டும். ஐயா பிடிங்க ஃபேமிலிக்கு. அம்மா வாங்க. கிளாஸ் கொடுக்குறேங்க. சால்வியோட இருங்கம்மா. இதுதான் நான் வாங்குற கடைசி லஞ்ச பணம். இதுக்கு மேலே நான் யார்ட்டையும் வாங்க மாட்டேன். நல்ல கேத்துல கொடுக்கணும். மைக்கு அந்த கையில் வச்சுக்கோ. சொல்லு. ஐ எம் அரவிந்த் ஜூனியர் அசிஸ்டன்ட் இன் டிபார்ட்மெண்ட். சொல்லு. ரூரல் டிபார்ட்மெண்ட். ஐ எம் அரவிந்த் ஜூனியர் அசிஸ்டன்ட் இன் ரூரல் டிபார்ட்மெண்ட். சூப்பர்ல நல்ல ஒரு கிளாஸ் கொடுத்துருங்க. தேங்க்யூ. ரொம்ப சந்தோஷம். எனக்கு வேண்டாங்கய்யா. ஐயோ, என் தலைமுடி கலைதான் இல்லையா? தேங்க்யூ.